இந்த நந்தனார் யார் அப்படின்னு சொன்னா, இவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். இவரை பற்றி பெரிய புராணத்துல 1046வது பாடல்ல இருந்து 1082வது பாடல் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து திருநாளை போவார் நாயனார் புராணம் அப்படின்னே பேரு. நந்தனார் வந்து அவரு கடவுளை வணங்க ஆசைப்படுறாரு. ஆனா கடவுளே அதை வந்து ஒத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் பெரிய புராணம். என்ன சொல்றாரு கடவுள்? இப்பிறவி போய் நீங்க எரியடை நீ மூழ்கி முப்புரி நூல் மார்பன் உடன் முன் அணைவாய் என மொழிந்து. இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, இந்த பிறவியில வந்து நீ கீழ் ஜாதியில பிறந்ததுனால என்னை வணங்குறதுக்கு நேராக கோயிலுக்குள்ளார உன்னால வர முடியாது. அதனால என்ன செய்யற, இப்பிறவி போய் நீங்க எரியடை மூழ்கி, இந்த பிறவியில வந்து இந்த பிறவியை நீக்கணும்னு சொன்னா தீயை வந்து வளர்த்து அந்த தீயில விழுந்து நீ வந்து எரிந்து சாம்பலாகி அடுத்த பிறவியில முப்புரி நூல் மார்பா. முப்புரி நூல்னா, முப்புரி நூல் அப்படிங்கிறது வந்து பூநூல்னு சொல்லுவாங்க. பிராமணர்கள் போட்டக்கூடிய பூநூல். அதாவது அவங்களுடைய சொல்லுடைய பொருள் என்னன்னு சொன்னா, நீ இந்த பிறவியில வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியில பிறந்துட்டதுனால நீ வந்து என்ன வணங்க ஒரு கோயிலுக்குள்ளார வர முடியாது. அடுத்த பிறவியில, இந்த பிறவியில வந்து தீ குளிச்சு இறந்து போனதுக்கு பிறகு அடுத்த பிறவியில ஒரு பிராமணனா நீ வந்தீன்னு சொன்னா என்ன வந்து வணங்கலாம். இதுதான் இந்த பெரிய புராணத்தினுடைய பொருள். இதை நான் ஏதோ கற்பனை பண்ணி சொல்லல, நான் சொல்ற வரிகள் இதுதான். நீங்க வேணா வந்து பெரிய புராணத்தை எடுத்து படிச்சு பாருங்க.